நான் ஒரு தடவை ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போயிருந்தப்போ ஒரு கேரக்டர் பின்னாலேருந்து என்னை பார்த்துக்கிட்டே இருக்காப்புல. நமக்கு என்னென்னா இந்த ஆள் நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கான், உறுத்துது. நம்ம ஏதாவது ட்ரெஸ் எக்ஸ் எடுப்போம்னா ஒன்று வந்து பேசி தொலையணும், இல்லைன்னா போய் தொலையணும், ரெண்டும் இல்லாமல் ஃபாலோ பண்ணிட்டே இருக்காப்புல. எனக்கா என்ன செய்கிறதுன்னு தெரியல. அப்போ என்ன பண்ணேன், டக்குன்னு சார் ஒரு நிமிஷம் வாங்கன்னு கூப்பிட்டுட்டேன். ஏன்னா பின்னால் ஒரு ஆள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு மாதிரி இருக்குங்களே, என்ன சார் ஃபோட்டோ எதுவும் எடுக்கணுமா என்ன ஏன் அப்படின்னு. இல்லை உங்கள் பேர் பழனிசாமி தானே அப்படின்னாப்புல. எனக்கா இது பழனிசாமியா? ஓ என்னையா இவ்வளோ சுமாரான ஒரு பேரை சொல்கிறேன், பழனிசாமி இல்லைங்க அப்படின்னு. இல்லைங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தர் மெட்ராஸ்காரர் தான், அவர் அட்ரஸ் இல்லை, உங்களை பார்த்தா அவர் மாதிரியே இருந்துச்சு, அதான் கேட்டேன். நீங்கள் பழனிசாமி இல்லையா? சரி போங்கன்ட்டாப்ல. 25 வருஷம் மீடியா, 15 வருஷம் டிவி. என் ஃப்ரெண்டு சொல்லுவான், மாப்பிள்ளை டிவி ஆஃப் பண்ணால் கூட நீ தாண்டா தெரியிறேம்மா. அப்படி தெரிஞ்சுமே நம்மளை நிறைய எவனுக்கு தெரியல. நாம் தான் நினச்சிருக்கோம் பூரா உலகம் நம்மளே கவனிச்சுக்கிறது. கோபிநாத் இப்போது கோட் போட்டு கொண்டிருப்பார், இப்போது உணவருந்தி கொண்டிருப்பார், இப்போது காலை கடன் கழித்து கொண்டிருப்பார், இப்போது கழுவி இருப்பார், எல்லாம் நம்மளாம் நினச்சிக்கிறது தான். அவனுக்கு அவன் பிரச்சனையே 1000 பிரச்சனை இருக்குது. இந்த உலகம் உங்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய அளவுக்கு நீங்களும் பெரிய ஆள் கிடையாது, மற்றவனு வேலை வெட்டி இல்லாதவன் கிடையாது. நாமளாம் நல்ல கற்பிதங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அடிப்படையில் நம்ம வெளிக்காட்டக்கூடிய புத்தி என்பது நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்கிறது. நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி உறவுனா கெட்டவன், அவனை எப்படியாவது தோக்கடிக்கணும், அவங்கெல்லாம் மோட்டிவேஷனுக்கு வந்துட்டாங்க. இப்போ அதுதான் சொல்லலை, உறவுக்காரங்களை வச்சு நம்ம மோட்டிவேஷன் நடக்குது. நம்மளை அசிங்கப்படுத்துகிற மாமாக்கு முன்னால் நீ ஜெயிக்கணும், ஏன் பின்னால் ஜெயிச்சா ஆகாதா? ஏதாவது ஒன்று சொல்லணும். அவனாக ஜெயிச்சிடக்கூடாது. நாளைக்கு ஜெயிச்சதுக்கு அந்த வைராக்கியம் தான் காரணம். அந்த மாமாவை தான் ஆக்சுவலாக நீங்கள் பாராட்டணும். இப்போ நம்மளை கல்யாண வீட்டில் நமக்கு கறிச்சோறில் அவன் பீஸ் போடாமல் விட்டாம்பார், பெரிய வீட்டிலே வந்து தான் நமக்கு விட்டுருப்பானா, பக்கத்து இலைக்கு 3 பீஸு போட்டவன் நமக்கு ஏன் போடலை, நம்மளை அவன் முக்கியம் நினைக்கல. 1/2 கிலோ கறி எடுத்து தின்னுங்கடா, டே ஏன்டா உயிர் எடுக்கிறீங்க இல்லையா? இது எல்லா இடத்துலையும் எது நிற்குது, நான் பெரியவன் நீ என்னை மதிக்கவில்லை, நான் பெரியவன் நீ என்னை மதிக்கவில்லை. அது இல்லை. மனுஷன் தேவைப்படுறான், மனுஷன் நல்லவன், நீங்கள் அதை நம்பணும். நீங்கள் நல்லவர் என்று நம்புகிற வரைக்கும் உறவு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கும் உங்கள் சொந்தக்கார குடும்பம் ஒன்றுக்கும் அல்லது உங்கள் பங்காளி வீட்டுக்கோ யாரோ ஒருத்தருக்கோ 15 வருஷ பகை, அண்ணன் தண்ணி புழங்குறதில்ல, நல்லது கெட்டதுக்கு போகிறதில்ல, நீ செத்தா நான் வரலை, நான் செத்தா நீ வராத, கோடி துணி தூக்கி போட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு வந்த குடும்பம்லாம் இங்கே உண்டு. அப்படி ஒரு குடும்பம் எதிர்பாராத விதமாக ஏதோ ஒரு திருமண நிகழ்வில், ஒரு பொது நிகழ்வில் சந்திக்கிறப்போ எதிர்த்தாப்பில் அவர் வராப்பில், எதிர்த்தாப்பில் நீங்கள் போகிறீங்க, ஏதோ நினப்பில் அவர் எதிர்த்தாப்பில் இருந்த ஒரு முகத்துக்கு முகம் பார்த்துட்டோம், எதாவது ரியாக்ட் பண்ணி அவனே நல்லா இருக்கியான்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டா படக்குன்னு கையை பிடிச்சிட்றோம். அதுக்கப்புறமா போய் உட்காந்து பேசி எப்படி இருக்க 5 வருஷமாகி போச்சு, ஆமாம் என்னத்துக்கு நம்ம சண்டை போட்டோம், கொய்யால இது ஏன்டா சண்டை போட்டிங்க, இவ்வளோதான் நம்ம இல்லையா? இப்படி எத்தனை குடும்பம் சேர்ந்துருக்கு தெரியுமா? 15 வருட பகையை ஒற்றை புன்னகையால் கொல்ல முடியும். மனுஷன் அவ்வளவு நல்லவன். முதல்ல நீங்கள் நல்லவன் நம்பணும். நாமெல்லாம் நல்லவன், நம்மளை கெட்டவனாகவே வச்சுருக்க பார்க்குறாங்க. நமக்கு 2 கொம்பு முளைச்சி பல்லெல்லாம் வெளியில் வந்து நம்ம கெட்டவனாக்கனால இப்போ 10 கெட்டவனாக்கணும், எல்லாத்தையும் நான் ரொம்ப கெட்டவனாயிருவேன். டேமேஜ் கண்ட்ரோல் ப்ராசஸ்லேயே நம்ம லைஃப் ஓடிட்டே இருக்கு. பீப்புள் ஆர் ஸோ குட், தே வாண்ட் ஹம்பிள் ரிலேஷன்ஷிப், தே வாண்ட் டு டிபெண்ட் வித் பீப்புள். நம்ம எல்லாம் மாடர்ன் ஐடியான்னு சொல்லி 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 என்ன பண்ணுறோம், பி இண்டிபெண்டன்ட். சமரசம் தவறு கிடையாது, இறங்கி போகிறது தவறு கிடையாது, யாராவது ஒருத்தட்ட கொஞ்சம் சப்மிசிவாக இருக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது, பொண்டாட்டி பேச்சை கேட்குறதுல ஒரு குத்தமும் இல்லை. நான் அடிக்கடி அதை சொல்லுவேன். ஒருவேளை இவன் பொண்டாட்டி பேச்சு கேட்பான் போட்டிருக்கு, அந்த அசிங்கத்தை மறைக்கிறதுக்காக நான் ஒன்று சொல்கிறேன், கண்ட நாய் பேச்செல்லாம் கேட்குறதுக்கு பொண்டாட்டி பேச்சை கேட்கலாம் இல்லையா?